ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஒரு சூப்பரான வீடியோவாக தாங்க இருக்க போகுது. நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரூமில் இருக்கேன். எஸ், இந்த வீடியோ வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரூம் டூருங்க. ஆனால் இது எந்த ரூம் டூர், நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து ஈத்க்கு வந்து சடனாக எந்த பிளானுமே இல்லாமல் டக்குன்னு வந்து டிசைட் பண்ணிவிட்டு ஃபுஜேரா கிளம்பி வரலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணோம். ஸோ 1 night ஸ்டேகேஷன் அப்படிங்கும்போது நான் எப்போவுமே ஜென்ரலி வந்து நான் எனக்குன்னு ஒரு ஆப் வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் வந்து நான் வந்து ஜென்ரலி வந்து ஸ்டேகேஷன் எங்கே போனாலும் ஸ்டே வந்து மோஸ்ட்லி நான் அப்படி தான் புக் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்க போதுங்க. ஸோ நான் எங்கே வந்து புக் பண்ணியிருக்கேன், எப்படி புக் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ப்ரைஸ் வந்து ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி வந்து சடனாக இன்ஸ்டண்ட்டாக பிளான் பண்ணிங்கன்னா புக் பண்ணலாம், இது மாதிரி கம்ப்ளீட் வந்து இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆஸ் ஐ செட், நாங்கள் இன்றைக்கி வந்து ஃபுஜேராக்கு வந்து அபுதாபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. தக் லைஃப் படம் பார்த்துட்டு அந்த வைபோடையே வந்து நாங்கள் இப்போது கிளம்பியாச்சு. ஸோ ஃபுஜேரா வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் அந்த டைமு, அதுக்கப்புறம் நைட் டைம் ஃபுஜேரா வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளீட் வியூவும் வந்து இந்த வீடியோவில் வந்து ஹோம் டூர் ப்ளஸ் இந்த வியூ ரெண்டுமே வந்து பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுஜேரா சிட்டியில் வந்து போய் தங்குறது. ஸோ போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுஜேரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய எமிரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு 2 days நீங்கள் இருந்தாவே போதும். நீங்கள் எல்லா பிளேஸஸும் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஃபுஜேராவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பயங்கரமான தீம் பார்க்ஸ் அப்படி இப்படின்லாம் வந்து சிட்டியில் வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து எதுவும் கிடையாது. பட் இன்னராக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பிளேசஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபுஜேராக்குள்ளே ரொம்ப டீப்பாக லைக் மசாஃபி ஏரியா அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸாலாம் வந்து போனீங்கன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி இடங்கள்லாம் இருக்குது. லைக் நமக்கு வந்து அபுதாபி தாண்டி அலைன்லாம் வந்து பிளேசஸ் இருக்குது இல்லையா? அதே மாதிரி ஃபுஜேராவில் வந்து அவுட் ஆஃப் ஃபுஜேராவில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான உங்களுக்கு அட்வென்ச்சரஸ் பிளேஸ்லாம் வந்து கண்டிப்பாக இருக்குதுன்னு நான் சொல்லணுங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து ட்ரெக்கிங் போகிறவங்க, ஹைக்கிங் போகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுஜேரா மாதிரி ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க. நிறைய மவுண்டன்ஸும் வந்து இங்கே அவுட்டர் ஃபுஜேராவில் வந்து இருக்குங்க. ஸோ அந்த மவுண்டனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹைக்கிங்லாம் போகிற பீப்புள் வந்து அட்வென்ச்சர் வந்து ட்ரை பண்ணுற பீப்புள் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து ஃபுஜேராவை வந்து சூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம் நிறைய பார்க்குறவங்களுக்கு, நிறையா அட்வென்ச்சர் ட்ராவல் இந்த மாதிரி ட்ரிப் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபுஜேராவில் வந்து நிறைய பிளேசஸ் தெரியும். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் கேன்யான் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஒன்ஸ் இங்கே இருக்கும்போது நான் கண்டிப்பாக அந்த பிளேஸ் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ நான் போகும்போது கண்டிப்பாக அதை ஒரு சூப்பர் வீடியோவாகவே நான் வந்து மேக் பண்ணுவேங்க. ஸோ இப்போ ஃபைனலி வந்து நம்ம ஃபுஜேராவில் வந்து நாங்கள் தங்குற இடத்துக்கு வந்து வந்தாச்சு. எஸ், நான் இன்றைக்கி வந்து புக் பண்ணியிருக்கேன் ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் மூன்ஸ்டோன். ஸோ இது வந்து ஒரு ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட். இந்த ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ளாட்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்பிஎன்பிக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து புக் பண்ணது வந்து ஏர்பிஎன்பி மூலமாக தான் புக் பண்ணேன். ஸோ வேறெவர் ஐ ட்ராவல் அக்ராஸ் த வேர்ல்ட், நான் எங்கே போனாலுமே எனக்கு வந்து அந்த ஏர்பிஎன்பி ஆப் தான் வந்து பர்ஃபெக்ட் சாய்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் ஹோம் டூர் வந்து பார்த்துடலாம். ஸோ உள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்திங்கன்னா டோர் வந்து நான் காமிச்சேன். அதுக்கப்புறம் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சூப்பரான கிச்சன். நான் வந்து எப்போவுமே எங்கே போய் ஸ்டே பண்ண போனாலுமே ஹோம் டூர் வந்து எடுப்பேன். ஸோ நான் போன உடனே வந்து ஹோம் டூர் எடுத்துருவேன். பிகாஸ் நம்ம வந்து அப்போ தான் கச்சன்னு அந்த திங்ஸ்லாம் வந்து மெஸ்ஸியாக வந்து வச்சுருக்க மாட்டோம். ஸோ நம்ம போன உடனே பார்த்திங்கன்னா வீடு வந்து கம்ப்ளீட்டாக அவங்க நீட் பண்ணி வச்சுருப்பாங்க. க்ளீன் பண்ணி வைக்கும் போதே நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம போய் 1 day ஸ்டே பண்ணுறோம் அங்கே அப்படின்னாவே எல்லாமே வந்து ப்ராப்பராக திங்ஸ்லாம் வந்து நம்ம பிளேஸில் வைக்க மாட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜெலாம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு கபோர்ட் மாதிரியே இருந்துச்சு. நமக்கு வந்து கண்டுபிடிக்கவே முடியல இது வந்து ஃப்ரிட்ஜ் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு ஏதோ ஒரு நார்மலான திங்ஸ் வைக்கிற இதுன்னு தான் நான் பார்த்தோம். பட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரீசர் தனியாக, ஃப்ரிட்ஜ் தனியாக அந்த மாதிரி வந்து 2 இடத்துல வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவன் இருந்துச்சு. அவனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் வந்து வைக்கிற இடம் வந்து வச்சுருந்தாங்க. வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சூப்பர்னால் என்ன சொல்கிறது, பயங்கர லக்ஸுரி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் காம்பேக்ட். ஒரு 1 night ஸ்டே 2 night ஸ்டேக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோம் வந்து எடுக்கலாம் ஏர்பிஎன்பியில். பிகாஸ் நமக்கு வந்து ஒரு ஃபீல் அட் ஹோமாக வந்து இருக்கணும் வேறெவர் வி கோ. நான் ஜென்ரலி வந்து ட்ராவல் பண்ணும்போது நிறைய க்ரைட்டீரியாஸ்லாம் வச்சுருப்பேன். ஸோ அதை மாதிரி தான் வந்து நான் வந்து புக்கும் பண்ணுவேன். ஸோ அது நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸாக இருக்கணும். ப்ளஸ்
வீடு வந்து குட்டியாக இருந்தால் கூட பட் ரொம்ப க்யூட்டாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும், வச்சுருக்க பொருள் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நிறையவே வந்து பார்ப்பேன் wherever I travel. அதுலேருந்து நமக்கு வந்து ஏதாவது ஐடியாஸ்லாம் இருக்குது, நம்ம வீட்டில் வந்து அந்த மாதிரி ஏதாவது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி வந்து ரொம்ப யூனிக்கான ஸ்டேஸ் வந்து நான் பார்ப்பேன். ஸோ சிம்பிள் நீட்டாக இருக்கணும். ஸோ இந்த வீடை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க வச்சுருந்த திங்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பெயிண்டிங் முதல் கொண்டு, இந்த பெயிண்டிங்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு டைரெக்டாக பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாம் இப்போ வந்து செட் ஆயாச்சு, ரிலாக்ஸாக வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து இங்கே நியர்பை வந்து பிளேசஸ்லாம் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. நைட் வந்து ஒரு பீச் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எஸ், தட்ஸ் அம்பர்லா பீச். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கிளம்புறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கோம். ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனிலாம் கிடையாது. இது வந்து இட்ஸ் அ ப்ராப்பர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் வித்தவுட் பால்கனி. ஸோ அவுட்டர் வியூலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. எங்களுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டே வந்து பார்த்திங்கன்னா யூஏலேயே நம்பர் 2 பிக்கஸ்ட் மாஸ்க் வந்து ஃபுஜேராவில் தான் இருக்குது. ஸோ அது எங்களோட ஜஸ்ட் எங்கள் ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருந்துச்சுங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு ஃபீலாகவும் இருந்துச்சு. இப்போ எங்கள் லிவிங் ரூமோட ஒரு கம்ப்ளீட் வியூ வந்து பார்த்துருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி சோஃபா, இந்த மாதிரி கலரில் வந்து குஷன்ஸ்லாம் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஐடியாவே இருந்துச்சு. ரொம்ப சட்டிலாக ஒரு பேஸ்டல் ஷேடில் இருந்துச்சு. இந்த வீடு மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீம், ஹாஃப் ஒயிட் மாதிரி கலர், அதில் வந்து ப்ரௌனு, கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்ட் கலர், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ரூம்லாம் வந்து பார்த்திங்கனாவும் ரொம்பவும் நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் காம்பேக்ட். இந்த மாதிரி வந்து ஒரு வீடு வந்து நீங்கள் ஊரில் கட்டவே செய்யலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டாக வந்து ஒரு ஃபேமிலி வந்து வித் 2 குழந்தைங்களோடு இருக்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸாக இருந்துச்சு இந்த ரூம்ஸ் எல்லாமே. அவங்க பண்ணியிருந்த அந்த டெக்கார் ஆகட்டும், அவங்க பண்ணியிருந்த அந்த ஆம்பியன்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிளாஸ்லேயே வந்து போட்டிருக்காங்க அந்த கபோர்ட்ஸ் மாதிரி. ப்ளஸ் ஒரு லாக்கர்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ வீடெல்லாம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து குட்டி குட்டி இன்புட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 4 இடத்துல நம்ம போய் ஸ்டே பண்ணும்போது நமக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஐடியாஸ் வந்து இருக்குங்க. ஸோ நான் வந்து எப்போவுமே அப்படி தான் வந்து சூஸ் பண்ணி எடுப்பேன். ஸோ வேறவா ஆயிக்கோ. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன டைப்பான ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வந்து ஈவன் உடன் ஃப்ளோரிங் பண்ணியிருந்தாங்கன்னா அதே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு ரெஸ்ட் ரூம், ஒரு பாத்ரூமில் வந்து அது எப்படி செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் டீசெண்டாகவே இருந்துச்சு. ஒரு டப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும் wherever you go and stay. டே டு டே லைஃபே வந்து இட்ஸ் அபவுட் அ கம்ப்ளீட் லேர்னிங் தான் நமக்கு. ஸோ சின்ன வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடு வந்து ஒரு கண்டிப்பாக குட்டி குட்டி ஐடியாஸ்லாம் வந்து ஒரு ரெஃபரன்சஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ ரெஸ்ட் ரூம்லாம் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்ஸ் ரூம். கிட்ஸ் ரூம்னு சொல்ல முடியாது, இது ஒரு குட்டி ரூம் தான். 2 ரூமும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே சைஸ் தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து 2 தனித்தனி பெட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் இது வந்து கிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் காம்பேக்டான ஹவுஸு. ப்ளஸ் எங்களோட அந்த ஜன்னல்லேருந்து பார்த்தா லூலு சுற்றி பார்த்திங்கன்னா எல்லா டாப் மோஸ்ட் பிளேசஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு சுற்றி தான் இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுஜேராவோட மாஸ்க்கு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லுலு ஹைப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ லுலு ஹைப்பர் மார்க்கெட்டும் நாங்கள் வந்து போனோம். ஸோ நாங்கள் வந்து அங்கே டிஃப்ரெண்ட்டான லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 5 கண்ட்ரியோட குவிசன்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணேன் ஒரே டைமில். அது என்னென்ன ஃபுட், அது என்னென்ன ட்ரை பண்ணணுன்னு சொல்லி நான் வந்து என்னோடய ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன், என்னோடய யூடியூப் ஷார்ட்ஸில். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஃபுட்டுமே சூப்பராக இருந்துச்சு. மெயினான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ரெண்ட் எவ்வளோ பர் நைட்டுக்கு வந்து இவங்க வந்து 650 dirhams வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அண்ட் வேரி அக்கார்டிங் டு த உங்களுக்கு சீசனை பொறுத்து. நீங்கள் நார்மல் டேஸில் புக் பண்ணிங்கன்னா 650 dirhamsக்கு இருக்குது. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you, ta-ta, bye-bye.
எஸ், இந்த வீடியோ ஹோம் டூர் வந்து முடிச்சுதுங்க. ஸோ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ட்ராவலிங் டிப்ஸும் வந்து சொல்கிறேன். நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ வேறெவர் யூ கோ, எந்த பிளேஸ்க்கு நீங்கள் போனாலுமே நீங்கள் தங்குற இடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேஃப்டி வந்து இருக்கான்னு சொல்லி அதெல்லாமே வந்து நீங்கள் கேட்டுக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏர்பிஎன்பி வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ் த வேர்ல்டு வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எந்த கண்ட்ரி போனாலுமே உங்களுக்கு ஏர்பிஎன்பி ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் ஏர்பிஎன்பியில் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸும் வந்து உங்களுக்கு வந்து மச் சீப்பராக இருக்கும். ஆனால் இங்கே என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் அது இதெல்லாம் வந்து ஒன்றும் இருக்காது. ஸோ எல்லாமே வந்து இது ஒரு உங்கள் வீடு. ஸோ உங்கள் வீடு மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துல நம்ம வீடு வாங்கியிருக்கோம்னா நம்ம போய் ஸ்டே பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான் வந்து இருக்கும். பட் ரொம்ப ஒரு சூப்பர் ஃபீலாக இருக்கும். நானும் எக்கச்சக்கமான கண்ட்ரியில் டிஃப்ரெண்ட்டான வீட்டிலலாம் தங்கியிருக்கேன் ஏர்பிஎன்பி மூலமாக. சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் வெரி வெரி ஈஸிலி ஆக்சசபிள். நீங்கள் எனி டைம் வந்து அந்த ஹாஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இம்மிடியேட்லி நைட் 2 மணி ஆனால் கூட தே வில் ரிப்ளை யூ பேக். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி ஆக்சசபிளான ஒரு ஆப்னு சொல்லுவேங்க ஏர்பிஎன்பி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாராவது ஏர்பிஎன்பி இது வரைக்கும் யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து ஏர்பிஎன்பி யூஸ் பண்ணுங்கள். அக்ராஸ் த வேர்ல்டு நீங்கள் ஒரு சின்ன கிராமத்துக்கு போனால் கூட உங்களுக்கு வந்து ஏர்பிஎன்பி இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஈவன் சென்னையிலே கூட வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்து வீடு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அங்கே ஸ்டே பண்ண போகிறது இல்லைன்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஏர்பிஎன்பி மாதிரி ஒரு வேர்ல்டு வைடு ஒரு ஆப்பை வந்து நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி ஸோ உங்கள் வீடோட அந்த டைப் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ தேட் லைக் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டல் இது மாதிரி அது வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆம்பியன்ஸு எல்லாமே நீங்கள் வந்து அந்த ஃபெசிலிட்டியெலாம் வந்து பண்ணி வச்சுட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு இன்கமும் வந்து மந்த் ஆன் மந்த் வந்து வந்துகிட்டே இருக்கும். ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீசனுக்கு சீசன் வந்து கண்டிப்பாக வந்து மாறுங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ போனது வந்து ஈத் சீசன் மேபி அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு 650 திராம்ஸுங்கிறது. பட் நீங்கள் நார்மல் டைம்ஸில் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக இதை விட உங்களுக்கு வந்து சீப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைம் டேட் அந்த இதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் வந்து புக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபுஜேரா ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு எதாவது வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.